நல் மனசாட்சி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இப்போது அவருக்கு முன் வானமும் பூமியும் இருக்கிறது. அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்ததாம். இப்போது தேவன் ஒளியை உண்டாக்கினார். மட்டுமல்ல, அந்த ஒளி நல்லதென கண்டாராம். எப்படி? அவரே கடும் பிரகாசமான ஒளியாகத்தானே இருக்கிறார். இப்படி இருக்க அவர் எப்படி ஒளியை நல்லதென காண முடியும்? கீழ்ப்படியாமையும் கலகமும் தேவ தூதர்களிடம் உண்டாகின்றன. உண்மையும் பணிவும் நல்லதெனவும் இதுவரை இல்லாத கீழ்ப்படியாமையும் கலகமும் தீமையெனவும் பிரித்து காண்கிறார். இது அறியாத புதிதான ஒன்று. ஆகையால் தன் தூதர்களையும் கலகம் பண்ணும் தூதர்களையும் பிரிக்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் வேண்டும். இதுவரை இருள் என்று ஒன்று அறியப்படவில்லை, அதன் தன்மைகள் அறியப்படவில்லை. இப்போதுதான் ஒளி நன்மை என்றும் இருள் தீமை என்றும் அவரே காண்கிறார். இனி ஒளி இருளோடு சேர முடியாது. உண்மையும் நேர்மையும் கலகத்தோடு சேர முடியாது. நம்பிக்கை பயத்தோடு சேராது. அன்பும் பகையும் ஒன்றாகாது. பெருமையும் தாழ்மையும் ஒன்றாக இருக்காது. நேர்மையும் மாய்மலமும் ஒன்றாகாது. பொறாமையும் விட்டு கொடுப்பதும் ஒன்றாக முடியாது. இவைகள் புதிது, இதுவரை இல்லாதது. பகை, பெருமையான நாக்கு, மாய்மாலம், பொறாமை இவைகள் எதுவும் காணப்படாதவை, இதுவரை அறியப்படாதவை. இவைகளை பார்த்த பின் இவை தீமை என்றும், அன்பு, பணிவு, தாழ்மை, சகிப்புத்தன்மை இவை போன்ற தன்னிடமுள்ள ஒளிமயமான எல்லா குணங்களும் நன்மை என்றும் அவருக்கே அப்போது புரிந்தது. தன்னிடமில்லாத பொல்லாத இருளான குணங்கள் கலகம் பண்ணுகிற தூதர்களிடம் மட்டுமே இருந்தன. இவைகளை இருள் என்று பெயரிட்டு ஒளியான குணங்களிலிருந்து பிரித்தார். இந்த இரண்டு வகை குணங்களுக்கும் பகையை உண்டாக்கினார். இனி ஒன்றோடொன்று சேர முடியாது. இப்போது வெறுமையாக இருந்த பூமியிலும் ஒளியும் இருளும் பிரிந்தது. ஒளியான பகுதிக்கு பகல் என்றும் இருளான பகுதிக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இரவும் பகலும் கடந்து முதல் நாள் உண்டாயிற்று. வெறுமையான பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது. முதலாவது அங்கிருந்தது இருள். ஒழுங்கு அங்கு வர வேண்டும். ஒழுங்கை கொண்டு வர அதன் மேல் பரிசுத்த ஆவி அசைபாடி கொண்டிருந்தார். அதனால் ஒளி வந்தது. பகல் உண்டானது. முதல் நாள் உண்டாகி கடந்து போனது. பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் பூமியின் மேல் வைத்தார். இருளையும் ஒளியையும் பிரிப்பது நல்லதென கண்ட தேவன் இவைகளை அப்படியே விட்டுவிடாமல் ஒரு ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்து வைக்கிறார். ஆளுமை என்றால் கட்டுப்படுத்துவது. பிரித்த இவை இரண்டும் இனி ஒன்றாகிவிடக்கூடாது. அதற்கே ஆளுமை. பெரிய சுடராகிய சூரியன் இரவில் வராது. இருள் தொடர்ந்து இருளாகவே இருக்கும். இருளை ஆளுகிற சந்திரன் பகலில் வந்தாலும் அது பூமியின் மேல் இருளை உண்டாக்க முடியாது. சூரியனின் சக்தி அதை தடுத்துவிடும். இரவை ஆளுகிற சந்திரன் பகலில் வந்தாலும் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றும் இதைத்தான் நம் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். தேவ குணங்களில் இருள் காணப்படுவதில்லை. அன்பில் பகையும் உண்மையில் அலட்சியமும் காணப்பட முடியாதவை. ஆனால் இருளான குணங்கள் ஒளியை போல பேசப்பட்டாலும் அவை நிலைப்பதில்லையே. எங்கும் சட்டம் ஒழுங்கு இருந்தாலும் ஒழுங்கு செயல்படுகிறதா என்ன? இரவையும் பகலையும் பிரித்து காண்பிப்பது அவசியமானது போல நமக்கு நன்மையையும் தீமையும் பிரித்து காண்பிப்பது நம் மனசாட்சி ஒன்றுதான். அது சரியாக செயல்படாதபடியால் நம் வாழ்க்கை வெறுமையும் ஒழுங்கீனமுமாக இருக்கின்றன. இந்த பூமியை சரிப்படுத்த தேவன் முதலாவது செய்தது ஒளியையும் இருளையும் பிரித்தது. ஆகையால் முதலாவது தேவன் நல் மனசாட்சியை மனுஷர் மத்தியில் உண்டாக்க வேண்டும். அதை செய்கிறார் இயேசு பரிசுத்த ஆவியின் மூலம். ஒளியின் ஆளுமை உடையவராக. மிக கடினமான வேலைதான். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பாராம். மனுஷன் அவரால் பிரகாசிக்கப்படும் போது வெளிச்சம் அடைகிறான். இருளானது அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை என்கிறான் யோவான். அதுதான் அதிசயமான செய்தி. அவர் மனுஷனை பிரகாசிக்கிறார் என்றால் எப்படி? அன்பென்றால் என்னவென
நடைமுறை வாழ்க்கையில் நடத்தி பயிற்சி கொடுக்கிறார். தாழ்மை, கற்பு, உண்மை, இரக்கம், தயவு, பொறுமை, சந்தோஷம், சாந்தம், விசுவாசம் இவை அனைத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பதால் நமக்குள் இவை உண்டாகின்றன. அதனால் இவை இன்னதென்று நமக்கு புரிகிறது. நாம் அதனால் பிரகாசம் அடைகிறோம். அப்போது இச்சையிலிருந்து பிறக்கும் தீமையான இருளான குணங்களான பகை, குரோதம், பொருளாசை, மாய்மாலம், தந்திரம், வஞ்சனை போன்ற எதுவும் நம்மை ஆளாதபடி தடுத்து விடுகிறது. அதனால் ஒழுங்கீனமான நம்மை பயனுள்ளவர்களாக மாற்றி விடுவதால் அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அப்போதுதான் நமக்குள் நல் மனசாட்சியில் தெளிந்த அறிவு உண்டாகிறது. நிதானம், நியாயம், நீதி என்பவைகளின் அவசியங்களை கண்டு புரிந்து கொள்கிறோம். மதியினர்களாக இருந்த நம்மை ஞானிகளாக ஆக்கிவிடுகிறார். நம்பிக்கையற்ற நம்மை தேவனை நேசித்து கீழ்ப்படிய விரும்பும் அடிமைகளாக ஆக்கிவிடுகிறார். அதுவே பாதுகாப்பு என புரிய வைக்கிறார். மாம்சமான நம்மை ஆவிக்குரிய தன்மை நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார். இதனால் இருளானது எவ்வித ஆளுகையும் நம்மேல் அடைவதில்லை. ஐயா, இதுதான் ஆச்சரியம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்பது 1 யோவான் 3:8 அப்போது நம்மில் நிறைவேறுகிறது. இந்த நல்மனசாட்சிதான் ஒருவன் பெற்ற வெளிச்சத்திற்கு அடிப்படை. இதை வெண் வஸ்திரம் என வேதம் விவரிக்கிறது. வெண் வஸ்திரத்தை வெண்மையாக காப்பது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அந்த வஸ்திரத்தின் சிறப்பே தனிய அழகுதான். இதுதான் பரிசுத்தம். இந்த நல் மனசாட்சி இல்லாமல் ஒருவனும் தேவனை அணுகக்கூட முடியாது. தேவன் எல்லோரோடும் பேசுவதில்லை என நினைக்கிறோம். இல்லை, நல் மனசாட்சியுடைய யாவருடனும் அவர் பேசுகிறார். அதற்கு தடையே இல்லை. புறஜாதியான அகிமெலேக்கிடம் அவர் பேசினார். ராஜா ஆபிரகாமின் மனைவியை அழகாக இருக்கிறாள் என வியந்து தூக்கி வந்து விட்டான். நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய் என அவனிடம் பேசுகிறார். அவள் ஆபிரகாமின் மனைவி என அவன் அறியாதிருந்தான். இவள் சகோதரி என ஆபிரகாம் சொல்லவில்லையா? உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என பயப்படாமல் பதில் சொல்லுகிறான் அவன். தேவன் அதை மதிக்கிறார். நல் மனசாட்சி இல்லாதிருந்தால் அவரோடு அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாலும் பேசியிருக்க முடியாது. பிரதான ஆசாரியனாகிய ஏலியோடு தேவன் பேசக்கூட முடியவில்லை. சின்னஞ்சிறு பையனாகிய சாமுவேலுடன் பேசுகிறார். காரணம், நல் மனசாட்சி ஏலியிடம் இல்லை, சாமுவேலிடம் இருந்தது. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுகிறார் என பார்க்கிறோம். நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் தெரியுமா? இந்த நல் மனசாட்சியைத்தான். உண்மைதான், நான் தெளிவாக பேசுகிறேன். வெளிச்சமான குணங்கள் அனைத்தும் நிறைந்ததுதான் நல் மனசாட்சி. அன்பென்றால் என்னவென்று உலகத்தார் நம்மை கண்டு புரிந்து கொள்வார்கள். யோவானை பார்க்கிறோம். அன்பான சீஷன் என அவனுக்கு பெயர். அவன் வார்த்தையை பாருங்களேன். அன்பாகவாய் அது இருக்கிறது. தெளிக்கும் துண்டுகளாக இரண்டாக வெட்டி பேசுகிறான். அவன் பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்கிறான். என்ன தெளிவு! நீதி செய்கிற எவனும் தேவனால் உண்டானவன் என்கிறான். அவன் சிந்தையில் என்ன தெளிவு! குழப்பமில்லை. தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு அறிவித்தவன் இவன்தான். 1 யோவான் 4:16 அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்கிறான். நல் மனசாட்சியினால்தான் இவன் இப்படி மாறிப்போய்விட்டான். இவன் இந்த உலகத்தில் எதையும் சம்பாதிக்கவில்லை, நல் மனசாட்சியை சம்பாதித்து விட்டான். இதுதான் இவனை இப்படி பிரகாசிக்க வைத்தது. முட்டாள்தனமாக நடக்கிற இந்த உலகத்திற்கு இவன் வாழ்க்கை இன்றும் சவாலாக இருக்கிறது. தேவன் இந்த நல் மனசாட்சியான வாழ்க்கையே நமக்கு கிறிஸ்துவின் சாயல் என வாக்கு பண்ணியிருக்கிறார். பழுதற்றவனாக, மாசற்றவனாக, குற்றமற்றவனாக, ஒரு போதும் கண்டிக்கப்படாதவனாக நம்மை மாற்றுவதே இந்த நல் மனசாட்சிதான். அப்போது நாம் ஒளியின் பிள்ளைகள், இருளின் கிரியைகள் கொஞ்சமும் இல்லாதவர்கள். இதுதான் யாரும் அடைய முடியாத சொத்து. வீடும் பட்டங்களும் அல்ல, மதிப்பும் மரியாதையும் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இன்னதென்று அறியாதபடியால்
வனாந்தரத்தில் இச்சித்து அழிந்து போனார்கள். நாமும் அப்படித்தான். நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறது என்னதென்று அறியாதபடியால் உலக மயக்கத்தினால் தடுமாறுகிறோம். பழுதற்ற வாழ்க்கைக்கு பதில் இங்கே இது கிடைக்காதா, அது கிடைக்காதா என ஏங்கி தவிக்கிறோம். முன்னேறாமல் குந்தி குந்தி நடக்கிறோம். நல் மனசாட்சியினால் உண்டாகும் பழுதற்ற வாழ்க்கையை தவிர வேறு எதையும் இயேசு நமக்கு வாக்கு பண்ணவில்லை. இது மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு புரிந்தால் போதும். எங்கும் சுகம் உண்டாகி இருக்கும். எல்லா புலம்பலும் அலப்புதலும் அடங்கி போய்விடும். நல் மனசாட்சிதான் கிறிஸ்துவின் சாயல். அது பழுதற்ற தன்மையை நம்மிடம் உண்டாக்குகிறது. யோவானிடம் நாம் பார்க்கிறோமே, அந்த தெளிந்த தரமான வாழ்க்கை, இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அவன் கையில் ஒன்றுமில்லை, பத்மு தீவில் தனியே கிடக்கிறான். ஆனால் அவனிடமுள்ள நல் மனசாட்சி இருக்கிறதே, அப்பப்பா, அது எவ்வளவு பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. நிலையங்கி தரித்தவராக, நெஞ்சில் பொற்கச்சை பூண்டவராக இயேசு அவனுக்கு முன் தோன்றினார். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், மரணத்தையே ஜெயித்தவர் அவனை வந்து அங்கு சந்திக்கிறார். இதுவல்லவையா தரமான வாழ்க்கை, தேவையான பாக்கியம்? MBBS சீட்டா, அமெரிக்காவில் பப்பில் டான்ஸ் ஆடும் வாழ்க்கையா? இதற்கு முன் இவை அனைத்தும் முட்டாள்தனமாக இல்லையா? வெறும் அற்ப மனிதனாக பத்ம தீவில் கிடைக்கிறான் அவன் என நாம் நினைக்கிறோம். தேவன் அப்படி அவனை பார்க்கவில்லையே. பழுதற்றவன், குற்றமற்றவன் என அவனை பார்க்கிறார், மதிக்கிறார். எவ்வளவு தூரம் நாம் உலகத்தால் கரைப்பட்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். நாம் எதை மதிக்கிறோம்? பழுதற்ற வாழ்க்கையா, உலகத்தின் சிறப்பு செல்வங்களையா? நல் மனசாட்சி என்ற வாக்குத்தத்தம் தான் நம் இலக்காக இருக்க வேண்டும். அதை தவற விட்டு விட்டோம் என்றால் வழிதப்பி போய் விடுவோம். இது உறுதி. நாம் வெளிச்சமாக வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம். இன்னமும் போதிய வெளிச்சம் அடையவில்லை யோவானைப் போல. அதனால்தான் பிள்ளைகள் என வேதம் சொல்கிறது. ஆனால் வெளிச்சமாக நம் வாழ்க்கையே மாற்றும் நல் மனசாட்சி என்ற வாக்குத்தத்தத்தை அடைந்தவர்கள் எத்தனை பேர் என திரும்பி பாருங்கள். ஒருவரும் காண முடியவில்லை. ஆமாம், என் கண்ணுக்கு எட்டிய தூரம் பார்க்கிறேன், தெரியவில்லை. ஏன்? எங்கே போய்விட்டார்கள்? ஏன் வாக்குத்தத்தத்தை இழந்து போகிறார்கள்? அவர்கள் கண்கள் அதன் மேல் இல்லை, ஆதலால் அதை இழந்தார்கள். அது தவிர வேறே எதையோ தேடினார்கள், இன்றும் தேடுகிறார்கள், மோசம் போகிறார்கள். மத்தேயு 6:22. கண்கள் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இது இருளானால் இந்த நிலைதான் நமக்கும். பலருடைய கண்கள் இருளாதான் இருக்கிறது என்பதை வேதனையுடன் நான் சொல்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் அவர்களை திருத்தவே முடியவில்லை. அவர்கள் மாற மாட்டேன் என அடம் பிடிக்கிறார்கள், உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளானால் நம் வெளிச்சம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அதுதான் வளர்ச்சி. பழுதற்றவனாக மாறுவது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் அல்ல. குற்றமற்றவனாக நடக்க பழக வேண்டி இருக்கிறது. ஒருபோதும் கண்டிக்கப்படாதவர்களாக மாற வெகு தூரம் போக வேண்டியுள்ளது. மாசற்றவன் என்ற வார்த்தையின் லட்சணத்தை பாருங்கள். இது நம்மை குறிக்குமா? நினைத்து பாருங்கள். குறிக்க வேண்டும். அப்போதுதான் நல்லது. மரணமற்ற நித்திய ஜீவனை அடைய முடியும். வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக பரலோகத்தில் மூப்பர்கள் இருந்தார்கள் என படிக்கிறோம். அவர்கள் எப்போதும் தேவனை பரிசுத்தர் என துதிக்கிறார்களாம். அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து இவர்கள் கற்றுக்கொண்டதையே அது குறிக்கிறது. அன்பென்றால் என்னவென நமக்கு தெரியாது. நடைமுறையில் அவருடைய கண்டிப்பும் உருக்கமான இரக்கமும் இரண்டும் கலந்த தன்மையையே அன்பென நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். நியாய தீர்ப்பில் தயவு அவரிடம் இல்லை. இதில் பாசமற்ற அன்பு அவரிடம் பார்க்கலாம். பாசம் நீதியை விட்டு கொடுக்கும். தன்னுடையவர்கள் என்றால் வளைந்து கொடுக்கும். அன்பு அதை ஒருபோதும் செய்யாது. இதே போல அனைத்து நற்குணங்களின் அற்புதமான தன்மைகளை அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள். அதனால் இவர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறார்கள் தேவனுக்கு முன். தேவன் இவர்களை தன் சமூகத்தில் சேர்த்துக்கொள்ள தயங்கவில்லை. இவர்களிடம் மட்டுமே அவர் பிரியமாய் இருக்கிறார். குற்ற உணர்ச்சி இல்லாமல்
வெட்கமடையாமல் நிற்கிறார்கள். இவர்களிடம் நல் மனசாட்சி உண்டாகிவிட்டது. அது பிரித்து காண்பிக்கிறது. ஒழுங்கினமானதெல்லாம் மறைந்து விட்டது. வெறுமையாக இருந்த மனதில் ஞானம் வந்து குடிகொண்டது. அதாவது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டுமென்ற அறிவு கிடைத்து விட்டது. இதுதான் நமக்கு முக்கியம். நல் மனசாட்சி. ஒளி நல்லதென தேவன் கண்டது போல நாம் இந்த நல் மனசாட்சி நல்லதென காண ஆரம்பிக்கிறோம். அப்போது அதை தேடி தேடி கற்றுக்கொள்ளவே வாழ்க்கையை செலவு பண்ணுவோம். அதில் பெருகி பூரணப்படுவதால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின் நம் வாழ்க்கை ஒழுங்கற்றதாக ஆகாது, வெறுமையாக ஆகாது, யாவருக்கும் பயனுள்ளதாக மாறிவிடும். நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஆம், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. முதலாவது இருள், அதன் பின்பே பகல் வருகிறது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் உண்டாகிறது. இருளின் கொடுமையை அனுபவித்தவனுக்குத்தான் விடியற் காலையின் சிறப்பு தெரியும். பகையும் பொருளாசையும் போட்டியும் தந்திரமும் குரோதமும் நிறைந்த உலகத்தில் அன்பும் உண்மையும் நேர்மையும் நிறைந்தவர்களாக வாழ்வதன் சிறப்பை கண்டுபிடிக்கலாம். பிசாசானவன் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். கொல்லவும் திருடவும் கொள்ளையடிக்கவுமே என்று அவனால் வேறே எதையும் செய்ய முடியாது என்கிறார் இயேசு. யோவான் 8:44. இதுதான் ஒழுங்கீனமான இன்றைய உலகம், இன்றைய மனுஷன். விடியற் காலை வந்த பின் மறுநாள் பிறக்கிறது. அன்று தேவன் ஜலத்தை பிரிக்கிறார். ஆகாய விரிவு ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொல்கிறார். ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்குகிறார். பின்பு வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடம் செல்லவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்கிறார். அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிடுகிறார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிடுகிறார். மேலே ஆகாயத்தில் ஜலம், கீழே வெட்டாந்தரையான பூமி, ஒரு பக்கம் ஓரிடம் சேர்ந்த சமுத்திரம். இந்த 3 பிரிவை பார்த்த தேவனுக்கு இந்த பிரிவு நல்லதென கண்டார். எப்படி இந்த பிரிவு நல்லது? இதனால் பூமியிலே எங்கும் புல் முளைத்தன, பூண்டுகள் முளைத்தன, கனிதரும் விருட்சங்கள் முளைத்தன. உயிர்கள் உண்டாவதற்கு முன் அதற்கு தேவையான ஆகாரத்தை விளைவிக்கும் அமைப்பு உருவாக்கப்படுகிறது. புல்லும் பூண்டும் கனிகளும் விளைவிக்கும் பூமியும் அதற்கு தேவையான மழை தரும் ஆகாய விரிவும் ஆகாய ஜலத்தை போஷிக்கும் சமுத்திரமும் உண்டாக்கப்பட்டன. பூமியை உயிர்கள் வாழ தகுதியான இடமாக தேவன் இப்படி மாற்றிவிட்டார். அதன் பின்பே 4ஆம் நாள் சூரியனும் சந்திரனும் உண்டாக்கப்படுகின்றன. வானத்தில் நட்சத்திரங்களும் உண்டாயின. அதற்கு முன்பே பூமியில் புட்களும் பூண்டுகளும் விருட்சங்களும் உண்டாகி முளைக்க தொடங்கிவிட்டன. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உண்டாவதற்கு முன்பே வெளிச்சம் வந்துவிட்டது. மேலும் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்க 3 நாட்களே எடுத்துக்கொண்டார், 6 நாட்கள் அல்ல. மீதியான 3 நாட்களில் உண்டாக்கப்பட்ட பூமியை ஜீவராசிகளால் நிரப்புகிறார். மீன்களும் பறவைகளும் அவர் வார்த்தையால் 5ஆம் நாளில் உண்டாயின. 6ஆம் நாளில் மிருகங்களும் மனுஷனையும் உண்டாக்கினார். மனிதன் மட்டும் வித்தியாசமாக வார்த்தையினால் உண்டாக்கப்படாமல் மண்ணினால் உண்டாக்கப்பட்டான். வார்த்தையால் உண்டாக்கப்பட்ட மிருகங்களும் மற்ற அனைத்தும் ஒழுங்கே இன்று வரை சரியாக செயல்படுகிறது. மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் மட்டும் இச்சை நிறைந்தவனாக கீழ்ப்படியாதவனாக மாறிப்போனான். இன்று நிலைமை வேறே. நம்மை இவர்களோடு சேர்த்து கொள்ளாதீர்கள். மனிதர்களை தனித்தனியாக தன் வார்த்தையால் இன்று சீர் பொருந்த பண்ணுகிறார், தன்னை போலவே மாற்றுகிறார். எபேசியர் 4:12. எப்படி? இப்பொழுது தேவன் வாழ்க்கையின் டெஸ்ட் புக்கை நம் கையில் கொடுத்திருக்கிறார். மலை பிரசங்கம் என்று அதை அழைக்கிறோம். நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையும் அதுதான் வாழ்க்கையின் டெஸ்ட் புக். அதை தேவ வசனம் என்கிறோம்.
இதிலுள்ள பலவித வசனங்கள் யாவும் முன்மாதிரிகளால் நிறைந்திருக்கின்றன. கீழ்ப்படியாமைக்கும் முன்மாதிரி இருக்கிறது, கீழ்ப்படிந்த வாழ்க்கைக்கும் முன்மாதிரி இருக்கிறது. பொருளாசையால் நிறைந்தவர்கள் எப்படி சீரழிந்தார்கள் என்பதற்கும் முன்மாதிரி இருக்கிறது. அனுதின வாழ்க்கைக்கு தேவையானதை தேவன் தேடி வந்து நமக்கு தருவார் என நிரூபிக்கும் முன்மாதிரியும் இருக்கிறது. நாம் ஆசைகளால் அலைக்கழிக்கப்படக்கூடாது என்பதை இவை நமக்கு போதிக்கின்றன. இச்சைகளால் உலகத்திற்கு கேடு உண்டாகி இருக்கிறது என்றும் நிச்சயத்தை கொடுக்கிறது. சேர்த்து வைக்க கவலைப்படாத காகங்களை போஷிக்கிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்று அறிவை இந்த வேதத்தின் மூலம் நமக்கு தருகிறார். கீழான முன்மாதிரிகளும் மேலான முன்மாதிரிகளும் நமக்கு முன் இருக்கின்றன. இவைகளை கொண்டு உலக அறிவிற்கும் மேலான தேவனை அறிகிற அறிவுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறார். கீழான ஜலம் வெட்டாந்தரையை கெடுப்பது போல மேலான ஜலம் வெட்டாந்தரையை போஷிக்கிறது. மேலான ஜலத்தினால் பூமியில் வாழப்போகிற ஜீவராசிகளுக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்கிறது. சமுத்திரம் சகல அசுத்தங்களும் நிறைந்தது. தவறான முன் உதாரணங்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சிந்தையில் ஆரோக்கியமே இல்லை. அதிலிருந்து பிரிகிற மேலான ஜலம் சுத்தமானது. நல்ல நல்ல முன்மாதிரிகளால் நம்மை உற்சாகப்படுத்தி நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். விசுவாசத்தையும் சுத்த இருதயத்தையும் சொல்லித் தருகிறார்கள். கீழான ஜலத்திற்கும் மேலான ஜலத்திற்கும் பிரிவினை உண்டாக்கப்பட்டது நல்லது. சமுத்திரத்தை உலகம் என்றால் மேலான சாட்சிகளை ஆகாய விரிவில் இருக்கிற ஜலம் எனலாம். நாம் தான் வெட்டாந்தரையான பூமி. இந்த அமைப்பை பார்த்துதான் தேவன் நல்லதென கண்டார். நம்மேல் பெய்கிற மழையை குடித்து நல்ல கனிகளையும் கெட்ட கனிகளையும் விளைவிக்கிற புல்லையும் முட்களையும் உண்டாக்குகிறோம். பயனுள்ள கனிகளை தருகிற நிலம் ஆசீர்வதிக்கப்படும். முட்களையும் பயனற்ற பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலம் எரித்து போடப்படும். தண்ணீரையே 2 வித தாவரங்களும் குடிக்கின்றன. ஒன்று நல்ல கனியை தருகிறது, மற்றது கெட்ட கனியை தருகிறது. எபிரேயர் 6:8. நல்ல கனியை தருவதை தேவன் ஆசீர்வதிக்கிறார், கெட்ட கனியை தருவதை தேவன் சபிக்கிறார். ஆனால் இரண்டும் இந்த வெட்டாந்தரையான பூமியின் மேல்தான் விளைகின்றன. தேவனை அறிகிற அறிவில் நாம் பெருகினால் நமக்கு ஆசீர்வாதமும், நல்ல மழையை குடித்தும் முட்களை விளைவிக்கிற இடமாக நாம் தொடர்ந்து இருந்தால் நமக்கு வியாகுலமும் உக்கிர கோபாக்கனையும் கிடைப்பது நியாயம்தானே? ஆகையால் தேவன் நம்மோடு பண்ணிய உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். நம் தேவன் நம் வயிறாக இருக்கக்கூடாது. அவர் எதை தருகிறாரோ அது போதுமென்று இருப்போம். அவர் கொப்பான மரணத்தையும் அவர் கொப்பான உயிர்த்தெழுதலையும் இந்த உடன்படிக்கை நமக்கு உறுதி செய்வதால் அதை பற்றி கொண்டு விடாதிருப்போம். பிலிப்பியர் 3:10. கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுந்த தன்மையும் நம்மை முழுக்க முழுக்க சுத்திகரித்து அவரை போல பழுதற்றவர்களாக மாற்றுவது நிச்சயம் அப்போது நடக்கும். நல் மனசாட்சி அதுதான் வாக்குத்தத்தத்தின் தேசம். மறந்துவிட வேண்டாம். மறந்தும் அதை சுதந்திரிக்க தவறிவிட வேண்டாம். கடைசியாக ஒரு டைம் டேபிளை பார்க்கலாம். இது ஒரு புரிதலுக்காகவே சொல்கிறேன். முதலாவது நாள் ஒளியை படைத்தார், இருளிலிருந்து அதை பிரிக்கிறார். அதற்கு மட்டும் ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறார். பெரிய வேலை போல் இருக்கிறது இருளையும் ஒளியும் பிரிப்பது. இன்றும் இது எவ்வளவு கடினமான வேலை என விளங்குகிறது. பிரிக்க தெரிந்தால் உலகம் என்றோ பரலோகமாக மாறி இருக்குமே. வெறுமையும் ஒழுங்கின்மையுமான பூமியின் மேல் வெறும் ஜலம் மட்டும் இருந்தது. இந்த ஜலத்தை 2ஆக பிரிக்க அவர் ஒரு நாளை எடுத்துக்கொள்கிறார். அவ்வளவு பெரிய வேலையாது? பிரித்த பின் காற்று மண்டலம் எனப்படும் ஆகாய விரிவு மேலே உண்டாகிறது. கீழே ஜலம் மட்டும் இருந்தது. கீழே அத்தனையும் அசுத்தம், மேலே அத்தனையும் சுத்தம். இப்படி பிரிக்க ஒரு நாள். 3ஆம் நாள் தேவன் செய்தது வெட்டாந்தரே ஓரிடத்தில் உண்டாக்குகிறார். ஜலத்தை ஓரிடத்தில் சேர்த்து சமுத்திரத்தை உண்டாக்குகிறார். அதன் பின் புல்லும்
பூண்டும் வெட்டாந்தரையில் முளைத்தன. வெட்டாந்தரை ஓரிடம் என்றே வேதம் சொல்கிறது. இன்று நாம் காண்பது போல பல கண்டங்களாக இருக்கவில்லை, ஓரிடம். ஜலமும் ஓரிடம். இன்று போல அநேக சமுத்திரமும் கடல்களும் அன்று கிடையாது. இது படிக்க அதிசயமாக இல்லையா? 4ஆம் நாளில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைக்கிறார். அதற்கு மட்டும் ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறார். சூரியனை படைக்கும் முன்பே ஏன் பூண்டுகளையும் மரங்களையும் படைத்தார் என்பதும் புரியவில்லை. 5ஆம் நாளில் ஜலத்தில் மீன்களும் வானத்தில் பறவைகளும் உண்டாகின்றன. அதற்கு மட்டும் ஒரு நாள். மிருகங்களையும் மனிதனையும் ஒரே நாளில் சேர்த்து படைக்கிறார். இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஆச்சரியமான விஷயம். இவை அனைத்தையும் படைக்க முழுமையாக ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறார். 6ஆம் நாள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 36ஆம் வசனம் வரைக்கும்.